ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பன்னீர் 65 எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், பன்னீர் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஐஸ் கட்டியாக இருக்குன்னு. நார்மலாக வந்து நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்காமல் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுருப்பேன் போலங்க. ஏன்னா இடம் பத்தலைன்னு சொல்லி வச்சுருப்பேன் போல், அதனால் இப்படி ஐஸ் கட்டி ஆயிடுச்சு. சரி, அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பன்னீர். சரி, ஒரு தட்டில் போட்டு அதை கட் பண்ணுவோன்னு சொல்லி போட்டேங்க. இங்கே பாருங்கங்க, கட் பண்ணுறேன், அவ்வளோ ஹார்டாக இருக்குது. என்னடா கட் பண்ண முடியலையே. பாருங்கள், நல்லாவும் ப்ரெஸ் பண்ணியும் பார்த்துட்டேன், கட் பண்ணவே முடியல. சரி, அங்கே தூக்கி வைப்போம், கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறது வந்து கொஞ்சம் சாஃப்டாகட்டும்னு சொல்லி வச்சுட்டேங்க. ஒரு பேன் எடுத்துகிட்டு அதுக்கு பன்னீருக்கு தேவையான மசாலாவெல்லாம் நம்ம சேர்த்து கலந்து வச்சுக்கிருவோம். அதுக்கப்புறம் பன்னீரை கட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு சரி ரெடி பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு காஷ்மீர் சில்லி பவுட்ரு, அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் என்ன போடுவேன்னு தெரியுமாங்க, நம்ம சிக்கனுக்கு வறுப்போம்ல சிக்கன் மசாலா, அது கொஞ்சம் போட்டிருந்தேன். மல்லிப்பொடி கொஞ்சம் போட்டிருந்தேன். அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். லாஸ்ட்டாக என்ன செஞ்சுருந்தேன்னா, நம்ம கேசரி பவுட்ரு இருக்குல்லங்க, ரெட் கலர் கேசரி பவுட்ரு, அதுதான் நம்ம சேர்த்துக்கிறணும். மீனுக்கெல்லாம் அதாங்க போட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். அது கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிட்டேன், ரெண்டையும் சேர்க்கலை நான். பாருங்கள், லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு நல்லா லைட்டாக தாங்க தண்ணி சேர்க்கணும், ரொம்பையும் தண்ணி சேர்த்துடக்கூடாது மசாலாக்குள்ளே. பாருங்கள், லைட்டாக மசாலாக்குள்ளே தண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளேயும் பாருங்கள், பன்னீர் கொஞ்சம் சாஃப்டாகிடுச்சு போல். கட் பண்ணேன், நல்லாவே கட் பண்ண முடிஞ்சிச்சு என்னால். நல்லா சதுர சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. கட் பண்ணி வச்சுட்டு நான் மசாலா கலந்து வச்சதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா தண்ணி நம்ம நிறையா சேர்த்தோம்னா, ஏற்கனவே பன்னீரில் தண்ணி அதிகமாக சேர்த்து மசாலா தடவுனோம்னா அது ஒட்டாது. கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி சேர்த்துக்கணும். அந்தளவு சேர்த்துக்கிட்டா தான் நம்ம பன்னீரில் மசாலா நல்லா ஒட்டுங்க. நல்லாவும் அதில் நல்லா மசாலாவெலாம் சேர்த்து உப்பு காரம் எல்லாமே நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகும். அது மசாலா படாத பக்கம் ஃபுல்லாக எல்லாம் அதை மசாலாவை தடவி விடணும். ஒவ்வொரு பன்னீர்லேயும் தடவுனாதாங்க ரெட் கலரில் ஆகும். பாருங்கள், எப்படி ரெட் கலரில் ஆயிடுச்சா பாருங்கள். மசாலாலாம் எல்லா பக்கமும் தடவி வச்சனால எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். அங்கிட்டு அடுப்பை ஊற வச்ச பிறகு கடாய் சூடாகட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடாய் சூடாயிடுச்சுங்க. இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம கலந்து மசாலா தடவி வச்ச பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் பன்னீரை கிரேவியாகவோ இல்லை இதே மாதிரி பன்னீர் சிக்கன் 65 ஆகவோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா சூடாயிடுச்சு. இப்படி ஒவ்வொரு பன்னீராக அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒவ்வொரு பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். வெந்த பிறகு பாருங்களேன், அந்த பன்னீரை நம்ம அப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பன்னீர் பிடிக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பன்னீரை ஃப்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா ரெட் கலராக சிக்கன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இப்படி பன்னீரை சிக்கன் 65 பொரிச்சு கொடுங்க வீட்டில். குழந்தைங்களுக்கு உடம்புக்கும் நல்லதுங்க.
அப்படியே ஒவ்வொரு பக்கமாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் வந்து நல்லா வேகும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிச்சு ஒரு தட்டில் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பாய்.